அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியமிக்க பெருமக்களே, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஒரு 4 விஷயத்தை நினைவுபடுத்துவார்கள். பொதுவாகவே அல்லாஹ்வுடைய பொருத்தம் எதில் கிடைக்கும் என்பதாக நாம் அல்லாஹ்வுடைய பொருத்தத்திற்காக வேண்டி செய்கிறோம் என்பதாக பல்வேறு காரியங்களில் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். உண்மையிலேயே அல்லாஹ்வுடைய பொருத்தம் வணக்க வழிபாடுகள் இருக்கிறது என்பதாக சொன்னார்கள். அதனால் எந்த ஒரு அமலையும் எந்த ஒரு இபாதத்தையும் குறைவாக எண்ணிவிட வேண்டாம் என்பதாக நினைவுபடுத்துகிறார்கள். அதுபோல அல்லாஹ்வுடைய கோபம், ஒரு மனிதன் சின்ன தவறை செய்தால் மட்டும், பெரிய தவறை செய்தால் மட்டும் அல்லாஹ் கோபப்படுவான் என்பது அல்ல. புறம் பேசினாலும் அல்லது விபச்சாரம் செய்தாலும், கொலை செய்தாலும், கொள்ளையடித்தாலும், இப்படி அல்லாஹ்வுடைய பார்வையில் தடுக்கப்பட்ட விஷயம் என்பது அத்தனையும் சமப்படுத்தும் என்பதாக நினைவுபடுத்தினார். அதனால் அல்லாஹ்வுடைய கோபம் அல்லாஹ் தடுத்த விஷயங்களில் இருந்து இருக்கிறது. அதனாலே அவனால் மஹரமாக ஆக்கப்பட்ட, ஹராமாக ஆக்கப்பட்ட, தடை செய்யப்பட்ட எல்லா விஷயங்களை விட்டு நாம் பாதுகாப்பாக இருப்பதை நினைவுபடுத்தினார்கள். அல்லாஹ்வுடைய பதில் அடியார்கள் கேட்கக்கூடிய துவாவில் இருக்கிறது. ஒரு அடியான் என்ன நினைக்கிறானோ, அல்லாஹ்ட்டிருந்து என்ன வாங்கணும்னு நினைக்கிறானோ, அல்லாஹ்விடத்தில் கேட்கின்ற விதத்தில் அவனிடத்தில் பதிவு செய்கின்ற பொழுது அல்லாஹ் தஆலா அவன் எண்ணத்தை பதிலாக, அவனுடைய துவாவுக்கு பதிலாக அல்லாஹ் தஆலா தருவான். அதுபோல இறுதியாக சொன்னார்கள், இறை நேசர்கள் அல்லாஹ்வுடைய அடியார்களில் ஆக இறை நேசர்கள் யார் என்று சொன்னால் அவர்களுடைய அடியார்களிலேயே இருக்கிறார்கள். அதனால் எந்த மனிதரையும் நீங்கள் சாதாரணமாக எண்ணிவிட வேண்டாம் என்பதாக நினைவுபடுத்தினார்கள். இதுவெல்லாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து கற்றறிந்த இல்மினுடைய, கற்றறிந்த மசாயில், இபாதத்தினுடைய, வணக்க வழிபாடுடைய, இஸ்லாத்தினுடைய சாராம்சங்களில் இருந்து இருக்கக்கூடிய குணங்களாகும். ஆகையினாலே என்றளவு நாம் நம்முடைய ஈமானையும் அமலையும் சரி செய்து கொள்வதற்கு இதனையெல்லாம் பெருமக்கள் நினைவுபடுத்துகிறார்களோ நாம் நம்முடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துவோமாக. வல்ல ரப்பல் ஆலமீன் தௌஃபீக் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.